இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ராகி புட்டு. கேழ்வரகு மாவு வச்சு செய்யக்கூடிய புட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல ஏற்கனவே ராகி வச்சு நம்ம ஆப்பம் ரெசிபி பார்த்துருக்கோம். நல்ல பஞ்சு போல ஆப்பம் செய்யலாம். அதே மாதிரி இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் இது எல்லாத்தோட ரெசிபியும் தோசை, சட்னி அண்ட் சப்பாத்தி ரெசிபிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபீஸும் இருக்கும். சரி வாங்க, இனி இந்த ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின ராகி மாவு தான். இந்த 1 கப்பு ராகி மாவு கூட நான் 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் பதப்படுத்தின மாவுனா நம்ம அரிசியை ஊற வச்சு காய வச்சு அதை நம்ம மில்லில் கொடுத்து பொடிச்சு எடுக்கிற அந்த மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வறுக்கணும். நல்ல ஒரு மணம் வரணும், கரிஞ்சிடக்கூடாது. இனி இந்த வறுத்த மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. புட்டை நீங்கள் கடலைக்கறி இந்த மாதிரி கறி கூட காரமான குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இது கூட நம்ம சீனி சேர்த்துக்க வேண்டாம். வெறும் பயறு, பழம், சீனி தான் கூட்டி சாப்பிட போகிறோம் அப்படின்னா இது கூட 1-2 டீஸ்பூன் சீனி கூட நீங்கள் இது கூட இப்போ சேர்த்து போட்டு மாவு பரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம உதிரியாக மாவு பரட்ட போகிறோம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். ஆனால் நம்ம அந்த மாவை பிடிச்சா இந்த மாதிரி அந்த ஷேப்பு நிற்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இனி இது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுடுங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி தேங்காய் போட்டு நல்ல இந்த மாவை நல்லா பரட்டி புட்டு செய்யும்போது அதுக்கு ருசி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம், அந்த தேங்காய் பாலோட மனம் எல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இனி என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு புட்டுக்குழல் எடுத்துக்கோங்க. இந்த புட்டுக்குழலில் இந்த சில்லு போட மறந்துடாதீங்க. சில்லு போட்டு இனி முதல்ல கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் முதல்ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்ச அந்த ராகி மாவை நம்ம போட போகிறோம். 2 துண்டு புட்டாக வேணும்னா இப்போ ராகி மாவு கொஞ்சம் பாதி புட்டுக்குழல் நிறையிற வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன லேயர் தேங்காய் போட்டுக்க போகிறோம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ராகி மாவை அந்த புட்டுக்குழல் மேலே நிரம்புற வரைக்கும் நம்ம போட்டு மேலே 1 டீஸ்பூன் தேங்காவையும் மேலே போட்டு ஆவியில் வேக வைக்க வேண்டியதான். இப்போ நமக்கு புட்டுக்குழல் இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, தேங்காய் கோகோனட் ஷெல், அதில் இந்த மாதிரி 3 கண்ணில் 1 கண்ணு சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்டான கண்ணை இந்த மாதிரி ஓட்டையாக்கிக்கோங்க. ஓட்டையாக்கிட்டு இதில் மாவு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளோட விரலால் இந்த கண்ணை அடைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டுட்டு நம்ம புட்டுக்குழலில் எப்படி மாவு ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி ராகி மாவு ஃபில் பண்ணி மேலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டு இதை ஆவியில் வேக வைக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பழைய குக்கருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி எடுத்து, விசில் போடாதீங்க, நல்ல தண்ணியை கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது மேலே அந்த ஸ்டீம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆவியில் நம்ம இந்த சிரட்டையை மாட்டி வைக்க போகிறோம். நம்ம செஞ்ச அந்த சிரட்டை மோல்டுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. மூடி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கூட நீங்கள் மூடிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கேரளா, நாகர்கோயில், கன்னியாகுமரி பக்கங்களில் நீங்கள் எந்த பாத்திர கடைக்கு போனாலும் இந்த சிரட்டை புட்டு மேக்கர் அப்படின்னே உங்களுக்கு விற்கிறாங்க. அலுமினியத்துலேயும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட இருக்குது. உங்கள் பகுதியில் கிடைக்கலன்னா நீங்கள் அமேசானில் கூட நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சிரட்டைனா பிராண்டு கிடையாது. சிரட்டைனா கோகோனட் ஷெல். மெட்ராஸ் பக்கங்களில் அதை கொட்டாங்குச்சின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் நாகர்கோயில் பக்கங்களில் அதை சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இனி நம்ம பண்ணின புட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வீடு ஃபுல்லாக நல்ல புட்டு மணம் பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம புட்டுக்குழலில் பண்ணது, இது நம்ம சிரட்டையில் பண்ணது, இதுவும் அப்படி தான். லைட்டாக தட்டிட்டாலே அழகாக வந்துடுது. ரொம்ப அருமையாக இருக்குது. இனி இதுக்கு டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த புட்டு கூட பயறு கூட்டி, பயறு, பழம், சீனி போட்டு சாப்பிட போகிறேன். இந்த பயறு வேக வைக்கிறதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி எடுத்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள் நம்ம ராகி புட்டு எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இனி இது கூட இந்த மாதிரி பயறு மிக்ஸ் பண்ணி வெல்லமோ தேங்காவோ போட்டு அப்படியும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்ணுன்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம். நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுனால இது கூட நான் பழம் கூட்டி சாப்பிட்றது எங்கள் ஊர் வழக்கம். புட்டுனாலே பழம், பயறு இது 2 இருக்கணும். இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா தோசை, சட்னி அண்ட் சப்பாத்தி பிளேலிஸ்ட்டை மறக்காமல் போய் பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.